நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தனர். விழுப்புரம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஏற்றி வைத்தார். சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் தனுஷ்கோடி, மயிலம் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் திரு சத்யராஜ், கெடர் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் விஜயமாறன். புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடி ஏற்றி வைத்தார். காவல்துறையினர் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு மூவர்ண பலூனையும் வானில் பறக்கவிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அணிகலன்களை பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பட்டொலி வீசி பறக்கின்ற நமது தேசிய கொடியின் வண்ணத்தை தாங்கிய பலூன்கள் இங்கே அழகாய் இங்கே பறக்க விடப்பட்டிருக்கின்றது. நெல்லை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். நீலகிரி மாவட்ட முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் தேசிய கொடி ஏற்றிய போது தும்பிக்கையை தூக்கி பிளிர்ந்தவாறு மூவர்ண கொடிக்கு யானைகள் மரியாதை செலுத்தின. தூத்துக்குடி, தஞ்சாவூர், ஈரோடு, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலாகலமாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் மூவர்ண கொடியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஏற்றி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தன. பல்வேறு மாவட்டங்களிலும் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.